करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व। जय जय करुणाब्धे श्री महादेव शंभो। ஒரு கதை இருக்கு. ஒரு மலை, பெரிய மலை, பாறை, 3 தவளைங்க அது ஏறி போனோம். 3 தவளைங்க ஏறி போனோம். கம்ப்ளீட் அங்கே தேனூர் இருக்கும், பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். போறது ரொம்ப கஷ்டம். கீழே எல்லா தவளைங்க சொல்றது, போகாத, அவ்வளவுதான், இங்க பாரு, அங்க மாட்டிக்கிறான் பாரு, அங்க பாம்பு குத்தும் பாரு, இங்க தேன் அடிக்கும் பாரு, இங்க உழுவான் பாரு அப்படின்னு கத்துட்டே இருக்கு. கீழே ஒரு 500 அடி வச்சுங்களேன். அந்த மலை 100 அடிக்கு போச்சு. ஒரு ஃப்ராக் வந்துருச்சு 100 அடி. இன்னும் ஒரு 300 அடி இன்னொரு ஃப்ராக் வந்துருச்சு. இன்னொன்னு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா போயிடுச்சு, அந்த மலைய தொட்டுடுச்சு. இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. எப்படியா போச்சு அது அப்படி கேட்டாங்க. என்ன ஒன்றும் கேட்காதா? அது காது கேட்காது. இது அந்த தவளை காது கேட்காது. அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவளை. இது எனக்கு என்னமோ ஞானோதயம் நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் பழகின பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டது. சிவாஜி சார், என்டிஆர் சார், ராஜ்குமார் சார், இங்க உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, கலைஞர் சார், அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துப்பாங்க, மிச்சது விட்டுடுவாங்க. போட்டாலும் சரி, தூற்றுனாலும் சரி. இல்லைன்னா அவ்வளவுதான், மனசு உடைஞ்சு முன்னுக்கு போக மாட்டோம். பினிஷ். பேசினவங்க பேசிட்டோம். வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும். அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கர்த்தருடைய சித்தமும் ஞானமும் இல்லாமல், அவருடைய திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதனுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள். ஆனால் அதை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. காரணம், எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நாம் தினமும் சமையல் செய்வதற்கு பயன்படுத்தும் ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள், கூர்மையான ஒரு பொருள், கத்தி. அந்த கத்தியை வச்சு காய்கறிகளை வெட்டி சுவையான உணவையும் சமைத்து சாப்பிடலாம். அதே கத்தியை வைத்து தீய செயல்களையும் செய்யலாம். அப்படியாக ஒரு பொருள் தேவன் நமக்கு தருகிறார் என்றால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முழு அதிகாரமும் நமக்கு தந்து விடுகிறார். அதை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துவது மிகவும் நல்லது. கர்த்தருடைய பார்வைக்கும் செம்மையானதாய் தோன்றும். நான் இன்று சொல்ல போகின்ற செய்தி, செல்போன் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் தகவல் தொடர்பு மிகவும் பின்தங்கி இருந்தோம். மனிதன் செல்போன் கண்டுபிடித்த பிறகு அமெரிக்காவில் இருந்தாலும் கூட ஏதோ பக்கத்து வீட்டிலே இருப்பது போல பேசிக்கொள்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி நிறைய தீய செயல்களும் செல்போனில் அதிகம். மேலே சொன்ன மாதிரியே ஒரு பொருளை எடுத்து விட்டால் நல்லது கெட்டது இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியும் இருக்கிறது. தள்ளப்பட்ட தீய சக்தியான சாத்தானும் இந்த உலகத்திலே வாசம் செய்கிறான். ஒரு வசனத்தை காண்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். வசனம் என்ன சொல்றதுன்னா, நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மனிதன் தேவனுடைய ஞானத்தினால் ஒரு பொருளை மனிதனுக்கு உபயோகமுள்ளாக தான் கண்டுபிடிச்சிட்டான். இன்னொரு மனிதன் சாத்தானால் ஏவப்பட்டு அந்த பொருள் மூலமா பாவத்தை எப்படி கொண்டு வரலான்னு திட்டம் போடுறான், சாத்தானின் ஏவுதலினால்.
இப்போது இருக்கும் செல்ஃபோனில் ஆபாசம் நிறைந்து காணப்படுகிறது. ஆபாசம் செல்ஃபோனில் தேடவே வேண்டாம். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணாலோ ஓப்பன் பண்ணாலோ அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது. அதுலேயே ஆபாசம் நிறைந்த படங்கள் வருது. செல்ஃபோன் எப்படி தான் யூஸ் பண்ணுறது, அதிலிருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வால் போஸ்டர், அசிங்கமாக வால் போஸ்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க. அது கண்ணுக்கு எதாச்சையாக பட்டுருச்சு. அது தவறு கிடையாது. அந்த போஸ்டரை திரும்பவும் போன இடத்துலேருந்து திரும்பவும் வந்து அந்த போஸ்டரை பார்த்தோன்னு சொன்னால் அதுதான் பாவம். இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாக தோன்றுகிறது. அதுபோல் சாத்தான் செல்ஃபோனில் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக எல்லாரும் யூஸ் பண்ணும்போது வரதான் செய்யும். அதை பார்த்துட்டு அதோட விட்டுடணும். இல்லை அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தேடி நீங்கள் போனீங்கன்னா இது நரகத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். இது சாத்தானுடைய ஒரு வலை. சாத்தான் செல்ஃபோனில் வலையை விரித்து வச்சிருக்கிறான். அதில் நம்ம ஆத்துமாக்களை வீணாகாமல் பார்த்துக்கிறது நமக்கு முக்கியமான நோக்கம். சரி, அதுக்கப்புறமா என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். தேவையில்லாத செல்ஃபோனில் பேசக்கூடாது. தேவையான காரியங்களை மட்டுமே பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு பழைய காலத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்லேண்ட் லெட்டரில் என்ன விஷயம் எழுத வேண்டுமோ அதை மட்டும் தான் எழுத முடியும். தேவையில்லாத காரியங்களை எழுதவே முடியாது. காரணம் அவ்வளோதான், அதில் லிமிட் இருக்கும். ஆனால் இப்போ செல்ஃபோனில் எவ்வளோ வேணாலும் பேச முடியுது. அதனால் தேவையில்லாத வாதங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், அரட்டை பேச்சுக்கள், இதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வாலிப பிள்ளைங்க சினிமா சாங்ஸை அதிகமாக கேட்குறீங்க. தயவு செய்து உங்கள் செல்ஃபோனில் ஒரு சினிமா சாங்ஸ் கூட நீங்கள் கேட்கக்கூடாது. அதை கேட்குறது மிகவும் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு செயல். தயவு செய்து ஒரு சினிமா பாடல் கூட நீங்கள் அதில் வச்சிக்காதீங்க. அப்படி ரிங்டோனாக வச்சா கூட அது கிறிஸ்தவ பாடலாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மியூசிக்காக இருக்கட்டும். இப்போது யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம தகவலை தேடுறோம். நல்ல விஷயங்களும் அதில் கிடைக்குது, மிகவும் மோசமான விஷயங்களும் அதில் இருக்குது. அப்போது யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணுறோன்னா முக்கியமான நல்ல தகவல்களை மட்டும் நம்ம பார்க்குறது மிகவும் நல்லது. ஃபேஸ்புக் நம்மளுடைய நேரத்தை அதிகமாக திருடுங்க. அதில் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதை தள்ள பேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு முடிவே கிடையாது. ஸோ நம்ம தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஃபேஸ்புக் அதிகமாக நம்மக்கிட்டேருந்து பிடுங்குது. தயவு செய்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் தேடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூடியூப் இருக்குது, நீங்கள் தேடிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் தேடுறேன், இதில் நல்லதை தான் நான் ஷேர் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுடைய நேரத்தை திருடிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதவர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்டு தருவாங்க. நீங்கள் அதை அவங்க யாருன்னே தெரியாமல் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, வாலிப பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பையன்களாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு அது கொண்டு போகும். இப்படி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி நிறைய பேர் கெடுத்துக்கிட்டதை நீங்கள் பேப்பர் மூலயமா, நியூஸ் பேப்பர் மூலயமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தயவு செய்து கிறிஸ்தவ பெண்கள், வாலிப பிள்ளைகள் தயவு செய்து இந்த ஃபேஸ்புக்கை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டால் அது என்னது, ஸ்டேட்டஸை வச்சு அடுத்தவங்க வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறது, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஏங்க ஒன்று தெரியுமா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தேவனு பார்த்தா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை பாருங்கள். தேவையில்லாத ஸ்டேட்டஸை வைக்கிறது, எதிர்த்தரப்பினர் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நீங்கள் பார்த்ததை அவங்களுக்கு தெரியப்படுத்தும். அது தெரியுங்களா? அது நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்கன்னா அது எதிர்த்தரப்பினருக்கு தெரியும், நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு. இது தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட். தயவு செய்து இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் யூசி ப்ரௌசருக்கு பதிலாக
ஒபேரா மினி யூசி ப்ரௌசர் இது யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா கூகுள் குரோம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒபேரா மினியும் யூசி ப்ரௌசரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அசிங்கமான செய்திகளை தான் அதிகமாக அதில் போடுறாங்க. அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா போர்ன் வீடியோஸ், கேம்ஸு இதிலெல்லாம் உங்களுடைய பார்வை போகவே கூடாது. இந்த போர்ன் வீடியோஸ்லாம் சாத்தானுடைய மிகப்பெரிய வலை. இதிலெல்லாம் நீங்கள் போய் விழுந்துட்டிங்கன்னா உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் நரகத்துக்கு கண்டிப்பாக செல்லுவீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்துக்கிட்டிங்களா? தேவ ஆவியானவர் எவ்வளோ அருமையான ஒரு வசனத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்ணை ஒரு இச்சையோடு பார்த்துட்டாவே அது விபச்சாரத்துக்கு ஈக்குவல். ஆகவே நம்ம இந்த மாதிரி போர்ன் வீடியோஸ்லாம் பார்க்கவே கூடாது. அதனால் இதை முற்றிலுமாக தவிர்க்கணும். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது. யோசேப்பினுடைய கதை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு எப்படி அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து விலகி ஓடினான் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதனால் யோசேப்பை போல இந்த மாதிரியான பாவ செயல்களிலிருந்து நம்ம விலகி ஓட வேண்டும். கர்த்தருடைய பாதத்துக்கு நேராக நாம் செல்ல வேண்டும். சரி, நம்ம இதுவரைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பார்த்தோம். இனி தேவனுடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கணும், நான் செல்ஃபோன் பயன்படுத்தியே ஆகணும், தேவனுக்கு இது பிரியமான செயலாக இருக்கணும், நான் என்னென்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்கள் செல்ஃபோனில் அதிகமாக தேவனுடைய ஏவுதலால் ஏவப்பட்ட மனிதர்களுடைய பாடல்களை அதிகமாக கேளுங்க. ஜீசஸ் சாங்ஸை அதிகமாக நீங்கள் கேளுங்க. நீங்கள் பிரயாணம் பண்ணும்போதும் சரி, நீங்கள் டைம் எனக்கு போகலை, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னாலும் கர்த்தருடைய பாடலை அதிகமாக கேளுங்க. அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊக்கப்படுத்தும். அதன் பிறகு யூடியூப்பில் நிறைய தேவ மனிதர்கள் அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. அதைகளையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள் தேவ வசனத்தை ஆராய்ச்சி செய்து அதை பற்றியதான நிறைய காணொளிகளை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அதையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய ஆவியின் வளர்ச்சிக்கு இது உதவும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்துக்குங்க. அதன் பிறகு கண்டிப்பாக எல்லாருடைய கிறிஸ்தவ நண்பர்களுடைய செல்ஃபோன்லேயே நிற்க வேண்டியது பைபிள். அதில் பைபிள் படிக்கலாமா அப்படின்ற கருத்துக்கு நான் உள்ளே போகல. அதை பற்றி பேசணும்னு நிறைய இருக்குது. ஆனாலும் நமக்கு பைபிள் அதில் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் தேடணும், என்கிட்ட கையில் பைபிள் இல்லைன்னும் போது அந்த ஆப்பு நம்ம யூஸ் பண்ணுற மூலயமா நம்ம கர்த்தருடைய வேதத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு ஆப்பு நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க. நான் என்றைக்காவது ஒரு நாள்ன்றது தினமும் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், அதை படித்து தான் ஆகணும். ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பிரயாணத்தில் இருக்கும்போது கையில் பைபிள் இல்லாத போது இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பைபிள் ஸ்டோரி, தமிழ் ஸ்டோரியே நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஆப்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு, வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு அதை படித்து தேவனுடைய கதையை, தேவன் இந்த உலகத்துக்கு வந்தது, அவர் ஊழியத்தை பண்ணது, இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி ஆப்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு சாங்ஸ் புக்கு, கர்த்தருடைய ஜீசஸ் சாங்ஸ் புக்கு, அதனுடைய ஆப்பும் நிறையா இருக்குது. அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சும்மா இருக்கும்போதோ இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த பாடல்களை பாடுங்க. தேவனை துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும். அதனால் அந்த மாதிரி பாடல்களை அதிகமாக நீங்கள் பாடுங்க. எனக்கு பாடல் தெரியலையே, ஒரு பல்லவி மட்டும் தானே தெரியுது, அதுக்கு அடுத்து தெரியலையே அப்படின்னும் போது இந்த மாதிரி பாடல் புத்தகங்கள் ஆப்பில் இருக்குது. அந்த மாதிரி ஜீசஸ் புக்ஸ் ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலமாக இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் பாடிக்க முடியும். அதன் பிறகு செல்ஃபோனில் அரட்டை பேச்சுகள், விவாத பேச்சுகள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் தயவு செய்து கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்ம இருக்கிறோம்.
அதனால் நன்மை எது தீமை எதுன்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதன்படி நம்ம செஞ்சோன்னா தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.